அன்பான ஃபேன்ஸுக்கு தரமான சம்பவம் காத்துட்டு இருக்கு. இன்னைக்கு ரிலீஸ் ஆன ஒரு படத்துக்கு இன்னைக்கே போகிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். கருப்பு 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய மூவி கருப்பை வரான் வழி மறிக்காது. இன்னும் நிறைய பேர் மறிச்சுன்னே இருக்கிறாங்க, நிறைய விஷயம் மறிச்சிட்டே இருக்கு. பட் சில பல காரணங்களால 15ஆம் தேதி ரிலீஸ் ஆயிடுச்சு. 15ஆம் தேதி நைட்டு 10:30க்கு 3 பேருக்கு டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா புக் பண்ணியாச்சு. புக் பண்ணது பார்த்தீங்கன்னா புது தேட்டர்னா இது வரைக்கும் அந்த தேட்டருக்கு போனதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த கருப்பு மூவிக்கு தான் அந்த தேட்டருக்கு நான் போகிறேன். ஸோ தேட்டர் வர எப்படி இருக்குன்னு தெரியாது. எங்கள் வீட்டிலேருந்து அந்த தேட்டர் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு 15 to 20 நிமிஷம் தான் எங்கள் வீட்டிலேருந்து தேட்டருக்கு போயிடலாம். ஸோ ஒரு 10:30க்கு தானே, ஸோ ஒரு 10 மணிக்கு கிளம்பணும் அப்படின்னா பொறுமையாகவே தேட்டர் போயிடலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் எப்பவும் போல் லேட் ஆகி 10-15 கிட்ட தான் பார்த்தீங்கன்னா கிளம்பவே செய்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 10:32க்குள்ளே பார்த்தீங்கன்னா தேட்டரை ரீச் ஆயிடுச்சு. ஸோ பைக்கை பார்க் பண்ணிட்டு டிக்கெட்டை காட்டி சீட்டை போய் உட்காந்துட்டேன். உட்காந்ததுக்கப்புறம் தான் நோட் பண்ணிட்டேன் பைக் ஓடி கீழே காணும். சரி மூவி தான் இன்னும் ஸ்டார்ட் ஆகலையே, டக்குனு போய் பார்த்தலாம்னு சொல்லி வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து பார்க்கிங்கில் பைக்கு இருக்கான்னு பார்த்தா பைக்கு இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மூவியாக ஸ்டார்ட் ஆக போகிறோம். சரி இன்ட்ரோவில் போய் தேடிக்கலாம்னு சொல்லி ஃபஸ்ட் ஸ்டாப்பில் மூவியில் போய் உட்காந்துட்டேன். மூவி ஸ்டார்ட் ஆகி ஒரு அரை மணி நேரம் அப்படியே எமோஷ்னலாக போயிட்டே இருக்குது. ஏன் மண்டைக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பைக்கையே காணும்னு ஓடிக்கிட்டே இருக்குது. என் அண்ணனோட மண்டைக்குள்ளே அதான் ஓட்டிருக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா மூவியை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க முடியல. ஸோ ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே சூர்யாவோட என்ட்ரி வந்துச்சு. அப்புறம் படம் பார்த்தீங்கன்னா அப்படியே பீக்கில் போயிட்டு அன்பான ஃபேன்ஸுக்கெலாம் தரமான சம்பவம் படத்தில் காத்துட்டு இருக்குது. அப்படியே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பிளாக் வந்துச்சு. ஸோ இன்ட்ரோவில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கிளம்பி சாவி தேட வெளியே வந்துட்டோம். வெளியே போய் சாவி தேடலாம் பார்க்கும்போது தேட்டர் கேன்டீன் இருக்கும்பா. ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா யாரோ லாலில் என்ன பார்த்தீங்கன்னா பைக்கே எடுத்து கொடுத்துருந்தாங்க. அதனால் பைக்கை பார்த்தீங்கன்னா கிடச்சிட்டு வர வழியா இன்ட்ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா 2 சிப்ஸ் பாக்கெட் வாங்கிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா சீட்டில் போய் உட்காந்தாச்சு. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரெஃபரன்ஸ்லாம் வரும். என்ன பண்ண போகிறீங்க இனிமே? இந்த ரேடியோவில் ஏதாவது இல்லாட்டி கிரிக்கெட்டில் கமெண்ட்ரி சொல்கிற வேலைக்கு போறியா? ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1:40 கிட்ட பார்த்தீங்கன்னா மூவி எண்ட் ஆகிட்டு. ஸோ பைக்கை எடுத்து கரெக்டாக வீட்டுக்கு கிளம்பி வர 2 o'clock ஆகிட்டு. இது ரிவ்யூ கிடையாது, ஒரு குட்டி விலாக் தான். ஸோ நீங்கள் மூவி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மூவி எப்படி இருந்துச்சு, எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கு இல்லைங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு தேட்டரில் இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் ஆயிருக்கா, சாவிக்கான போய் இல்லை வேறு ஏதாவது சம்பவம் ஆயிருக்கா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.